பவித்ரா, அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று பல்வேறு கட்ட போராட்டங்கள் மற்றும் அறிக்கைகள் தொடர்ந்து விடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வதந்திகளை பரப்பும் வகையிலும் மாணவ மாணவிகளை அச்சுறுத்தும் வகையிலும் அவர் அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறார். இதனால் மாணவ மாணவிகளின் கல்வி மற்றும் அவர்கள் தொடர் கல்வியை உயர்கல்வியை மேற்கொள்வதில் ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்றும், இந்த மாணவி பாலியல் கொடுமை விவகாரத்தில் தொடர்ந்து வதந்திகளை பரப்பி வருகிறார் என்றும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் கொடுமை விவகாரத்தில் அதிமுக பிரமுகர்களை நேரடியாகவே அவர்களை காப்பாற்றுவதற்கு முயன்ற நிகழ்வுகளை மறக்க முடியாது என்றும், அதுபோன்ற நிகழ்வு எதுவும் தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தின் அந்த மாணவி பாலியல் கொடுமை விவகாரத்தில் எதுவும் நடக்கவில்லை என்றும், ஒரு கபட நாடகத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நடத்தி வருகிறார் என்றும், தொடர்ந்து போராட்டங்கள் இன்று அதிமுக சார்பில் நடத்தப்பட்டதும் தேவையற்றது, பெற்றோர்களிடமும் மாணவ மாணவிகளிடமும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த போராட்டங்களும் எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கைகளும் இருந்து வருகிறது என்றும், சட்ட ரீதியாக கைது செய்யப்பட்ட குற்றவாளி மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது வெளிப்படைத்தன்மையோடு தாங்கள் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம் என்றும், ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பழைய தகவல்களையே அளித்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் என்றும், வதந்திகளை பரப்பி வருகிறார் என்றும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும், காவல்துறையும் பாரபட்சம் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி, அனைத்தையும் சட்ட ரீதியாகவும் மற்றும் வெளிப்படைத்தன்மையுடனும் காவல்துறையும் அரசும் பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை விவகாரத்தில் செய்து வருவதாகவும், ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் தொடர்ந்து வெளியான தகவல்களுக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில், குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பழைய தகவல்களை அவர் தெரிவித்து வருவது வதந்திகளை பரப்புவது போல் இருக்கிறது என்றும், இது போன்ற தகவல்களை பரப்புவதை எதிர்க்கட்சித் தலைவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியனும் எடப்பாடி பழனிசாமி இது போன்று தவறான தகவல்களை பரப்பி வருகிறார் என்றும், மாணவ மாணவிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறார் என்று அவர் அறிக்கை வெளியிட்ட நிலையில், இரண்டாவதாக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனும் இதேபோல வதந்திகளை பரப்பக்கூடாது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ற அறிக்கையை, கண்டனத்தை மற்றும் குற்றச்சாட்டுகளையும் தற்போது வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.